தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாதை பற்றி சிந்திக்கும் பொழுது அடிமை வாழ்வு, உரிமை வாழ்வு. இந்த அடிமை என்பது உலகத்திற்கு அடிமை அல்ல, கடவுளுக்கு அடிமை. உரிமை என்பது நான் கடவுளுடைய பிள்ளை, உரிமை வாழ்வு. இத்தகைய ஒரு வாழ்வை தான் ஆண்டவர் கொடுக்க வந்தேன் என்பது என் செய்தி. நம்மை எல்லா விதமான தடைகளில் இருந்தும் அவர் விடுதலை செய்வார். எல்லா விதமான தடைகளில் இருந்தும் நம்மை விடுதலை செய்வார். இன்றைய முதல் வாசகத்திலே கொரிந்தியருக்கு எழுதிய அந்த மடலிலே மிக அழகாக பவுலடிகளார் கூறுகிறார், உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல, கடவுளுடைய வல்லமையே. உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல, கடவுளுடைய வல்லமை. இந்த சிந்தனைக்கு எதிராக நாம் செய்த ஒவ்வொன்றையும் நினைத்து மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நாம்
சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ளச் செய்தருளும். அதனால் எங்களது சமயப்பற்றை வளர்த்து நன்மைகளை பெருகச் செய்து நீர் எங்களின் கருத்துடன் உருவாக்குவதை பராமரித்து காத்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் எங்கள் ஆண்டவர் உம் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, கடவுளை பற்றிய மறைபொருளை அறிவிக்க நான் உங்களிடம் வந்தபோது மிகுந்த சொல் வன்மையுடனோ ஞானத்துடனோ வரவில்லை. நான் உங்களிடையே இருந்தபோது மெசியாவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. நான் உங்கள் நடுவில் வலுவற்றவனாய் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன். நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை, ஆனால் அது தூய ஆவியின் வல்லமையை எடுத்து காட்டுவதாக அமைந்தது. உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல, கடவுளின் வல்லமையே. ஆண்டவரின் அருள்வாக்கு. பல்லவி. ஆண்டவரே, திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். ஆண்டவரே, நான் உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். நாள் முழுவதும் அதை பற்றியே சிந்திக்கின்றேன். என் எதிரிகளை விட என்னை ஞானியாக்கியது உமது கட்டளை, ஏனெனில் என்றென்றும் அது என்னோடு உள்ளது. பல்லவி. எனக்கு அறிவு புகட்டுவோர் அனைவரிலும் நான் விவேகம் உள்ளவனாய் இருக்கிறேன், ஏனெனில் உம் ஒழுங்கு முறைகளையே நான் சிந்திக்கின்றேன். முதியோர்களை விட நான் முன்னறிவு பெற்றுள்ளேன், ஏனெனில் உம் நியமங்களை கடைபிடிக்கின்றேன். பல்லவி. இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்திற்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்த போது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது:
ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவரின் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டுச் சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள் மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினர். அவர் அவர்களிடம், நீங்கள் என்னிடம், மருத்துவரே, உம்மையே நீர் குணமாக்கிக் கொள்ளும் என்னும் பழமொழியை சொல்லி கப்பர்நாகுவில் நீர் செய்ததாக நாங்கள் கேள்விப்பட்டவற்றை எல்லாம் உம் சொந்த ஊராகிய இவ்விடத்திலும் செய்யும் என கண்டிப்பாக கூறுவீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், எலியாவின் காலத்தில் 3½ ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ரேலரிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனை சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலரிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது என்றார். தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியின் மேலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர். அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து உனக்கும் எனக்கும் உரிமை சொத்து என்று சொன்னால் அது மிகையாகாது. இன்றைய காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எனக்கு மட்டும் கிடையாது. யார் யார் அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவருடைய வார்த்தையை கேட்கின்றார்களோ அவர்கள் எல்லோருக்கும் இது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பைபிள் கிறிஸ்தவனுடைய சொத்து கிடையாது. யார் யார் அவரை விருப்பப்பட்டு அந்த இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கின்றார்களோ அவர்கள் எல்லோருக்கும் அது சொத்து தான். இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான். இவர் நமக்கு மட்டுமல்ல கடவுள், எல்லோருக்கும் அவர் கடவுள். யார் யார் நம்புகின்றார்களோ அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் கேட்டோம். யார் அதை நம்பினாரோ குணமானார்கள். எலியா, எலிசா எல்லாருக்கும் அனுப்பப்படவில்லை. யார் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லோரும் அவரை கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டார்கள். அந்த அருட்கொடைகளை அவர்கள் பெற்றார்கள். இன்றைய முதல் வாசகத்திலே பழைய சவுலும் புதிய பவுலும்
சிந்தித்து பார்க்கும் பொழுது இதெல்லாம் நான் மனம் மாறி இருக்கிறதே அந்த கடவுளுடைய வல்லமை தான். நான் இப்படி இருந்ததில்லை, ஆனாலும் கூட இப்போது நான் பேசுகின்றேன் என்றால் அது தனி மனிதனுடைய அனுபவம் கிடையாது. ஆண்டவர் எனக்கு கொடுத்த அனுபவம், அவர் எனக்கு கொடுத்த அருள் கொடை என்று பெருமைப்படுகின்றார். அதே சமயத்தில் படித்தவராக இருந்தாலும் தாழ்ச்சியாக கடவுள் முன்னாலே எல்லாம் கடவுளுடைய வல்லமை, இது மனித ஞானம் கிடையாது என்பதை புரிந்து கொள்கிறார். அன்பார்ந்தவர்களே, பல பேர் நம்முடைய மதத்தை சாராதவர் இன்று பேசும் பொழுது நான் இயேசுவை கண்டேன், இயேசுவை அனுபவித்தேன். சில பேர் திவநக்கர் முன்னால் உட்கார்ந்து செபிக்கிறாங்க. நம்முடைய மக்கள் கிடையாது, மற்ற மதத்தை சார்ந்தவர்கள். என்ன பார்க்கிறீர்கள்? அங்கே போய் என்னத்தை பார்க்கிறீங்க? என்ன மாதிரி ஒரு அனுபவத்தை அங்கே பெறுகின்றீர்கள்? கடவுள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர்களோடு பேசுகின்றார். ஒருத்தர் சொல்றார், நான் இயேசு கிறிஸ்துவை பார்த்தேன், அந்த ஞானஸ்தானமே போதும் எனக்கு, பேரொழியை பார்த்தேன், வெளிச்சத்தை பார்த்தேன் என்று தைரியமாக சொல்லுகிறார். அப்படின்னா வாழ்க்கையில் அடிமை வாழ்வு என்பதை விட்டு விடுதலை வாழ்வுக்கு அவர் ஏங்கிக் கொண்டிருந்தவர் அனுபவத்தை பெற்றார். நம்பிக்கை வைத்தது மனித பலவீனத்திலே அல்ல, கடவுளுடைய வல்லமை, கடவுளுடைய அந்த அருள் என்னை எப்பொழுதும் எனக்கு தைரியத்தை கொடுக்கும், என்னை முன்னேற்றும், அவர் எனக்கு போதும் என்ற முறையில் ஒவ்வொரு முறையும் செய்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் இது கிடைத்திருக்கின்றது. ஆகவே இது ஒருமை சொத்தாக கடவுளையும் இறைவார்த்தையும் எடுத்துக்கொண்டதுதான். நற்செய்திக்கு வருவோம். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏசாயாவுடைய அந்த ஏட்டை எடுத்து சொல்லை எடுத்த உடனே அவருக்கு கிடைப்பது விடுதலை வாழ்வு. மீட்பர் இவர்தான், ராயபுரத்தை கண்டுபிடிச்சார். மீட்பர் இவர்தான், இவர்தான் என்னை விடுதலை செய்ய முடியும் என்று யார் யார் நம்புகின்றார்கள்? அம்மாவை பார்த்தீங்கன்னா நல்ல உதாரணம். அவங்க என்ன சொன்னாங்க? இதோவும் அடிமை அப்படின்னு சொன்னாங்க. கடவுளுக்கு அடிமையாக போறது எவ்வளோ நல்லது. மனிதர்களுக்கும் மனித சுபாவத்திற்கும் மனித உலகத்திற்கும் அல்ல, கடவுளுக்கே நான் அடிமையாக இருக்கும் பொழுது சுதந்திர ஒரு பெண்ணாக நான் வாழ முடியும். சிந்தனை, சொல், செயல் எல்லாவற்றிலும் அந்த அருள் பாய்ந்து அந்த தெய்வீக அனுபவத்திலே ஒவ்வொரு முறையும் நான் வாழலாம். அந்த நம்பிக்கை என்பது எனக்கு வலுவூட்டுகின்றது. அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கையின் பல கட்டங்களில் இதைத்தான் நாம் எழுந்து கொண்டிருக்கின்றோம். ஒடுக்கப்பட்டவராக நம்முடைய சொந்த சிந்தனையிலே சிறையிலே எவ்வளவுதான் நாம் ஜெபித்தாலும் சரி, இறை வார்த்தையை கேட்டாலும் சரி, இத்தனை ஒரு அனுபவம் நமக்கு வருவது கிடையாது. ஏனென்றால் அது ஒரு இன்வால்வ்மெண்ட் கிடையாது. என்று நான் படித்து இறை வார்த்தையில் தங்கி இருக்கின்றது, இது எனக்கு சக்தியை கொடுக்க போகின்றது, இந்த சக்தியாலும் அனுபவத்தாலும் நான் வாழ்வேன் அப்படின்னு போய் நாம் நினைத்த பிறகு மறந்துவிடக்கூடாது. வெளியே செல்லும் பொழுது மனித சக்திகள், மனித பலவிதமான சக்திகள் நம்மை ஆட்கொள்ளும் பொழுது, நமக்கு அறிவுரை கூறும் பொழுது அந்த மனித ஞானம் அல்ல, இறை ஞானமே, இறை வல்லமையே எனக்கு வலுவூட்ட போகின்றது. ஆகவே தேவையில்லாத வார்த்தைகளை எல்லாம் கேட்டு அவநம்பிக்கை கொள்வதை விட, உனக்கு நான் தருகின்றேன், உன்னோடு நான் இருக்கின்றேன், சிறையிலே இருக்கின்றாய், நீ குருடனாக இருக்கின்றாய், நீ தனிமையாக இருக்கின்றாய், இவ்வாறான இந்த வார்த்தைகள், விடுதலை வார்த்தைகள் என்று வரும் பொழுது விடுதலை அடைவதற்காக நாமும் மரியாதை போல இந்த நாளிலே இதோ உமது அடிமை, ஆண்டவரே என்னை உபயோகியும், அந்த அனுபவத்தை தாரும், இந்த சிந்தனை என்னையும் நான் கற்றுக் கொடுக்கும் என்ற பிள்ளைகளுக்கு மாறக்கூடாது. இந்த அனுபவத்திலே மற்றவர்கள் உண்மை தேடி வரும் பொழுது நீர் உண்மையே எனக்கு தந்திருக்கின்றீர். அப்படி இருக்கும் பொழுது அந்த அனுபவம் என்னுடைய சிந்தனையிலும் என்னுடைய வாழ்விலும் ஒவ்வொரு நாளும் இருக்க, இந்த ஒவ்வொரு நாள் நவநாட்களிலே
இந்த அன்னையை பார்க்கும் பொழுது இந்த ஆழமான அந்த நம்பிக்கை நமக்கு உருவாக இன்றும் நாம் ஜெபிப்போம், என்றென்றும் ஜெபிப்போம். இந்த சிந்தனையிலே இருப்பதே அருள் வாழ்வுதான். அருள் வாழ்வை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திருவுருட்சாதனத்திலும் கொடுத்த அந்த இறைவன் அன்னை மரியாதைகளும் கொடுத்திருக்கின்றார் என்பதை சிந்திக்கும் இந்த பாடலோடு நம்முடைய தியானத்தை நாம் தொடர்ந்து ஜெபிப்போம், தியானிப்போம், கண்களை மூடுவோம். அன்னையை பார்த்து, மரியே நீ என் நம்பிக்கை, என்னுடைய மகிழ்வெல்லாம் உந்தன் ஒரு நன்கொடை, இட்ஸ் எ கிஃப்ட், இது எனக்கு கொடுத்தது. இப்படி ஒரு அருள் வாழ்வு இருக்கும் பொழுது சொல்லுவாங்க, நல்ல நிம்மதியாக இருக்குது, திருப்தியாக இருக்குது எனக்கு. ஏன் அப்படின்னா கடவுள் இப்படி ஒரு அருளை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஒன்றுமில்லாத தன்மையிலே ஒரு திருப்தி, ஒரு மன அமைதி, ஏற்றுக்கொள்ளும் ஒரு சக்தி, இதுதான். மரியே எந்த நம்பிக்கையே, என் மகிழ்வெல்லாம் உந்தன் நன்கொடையே. மரியே நீரென் நம்பிக்கையே, என் மகிழ்வெல்லாம் உந்தன் நன்கொடையே. உலகெல்லாம் உந்தன் அருள்மழையே, உலகெல்லாம் உந்தன் அருள்மழையே. உன்மணியே செல்வோர்க்கு உயர்நிலையே. மரியே நீரன் நம்பிக்கையே, மகிழ்வெல்லாம் உந்தன் நன்கொடையே. இந்த தாயினின் கருளில் எனக்கு பெயர் தந்த தேவன் உருவினிலேயே தன்னுடைய சாயலை அவளுக்கு கொடுத்தது போல ஒவ்வொரு முகத்திற்கும் கொடுக்கிறார். எல்லாரும் அழகுதான் என்பதை, அது மட்டுமல்ல, ஆத்மாவும் அழகான ஒரு ஆத்மாவை கொடுத்திருக்கின்றார். இந்த இளமையிலே என்னை நடத்தி சென்றது போல இன்றிலிருந்து கூட என்னை நடத்தி செல் அந்த அன்னை மரியாதை நடத்தியது போல இந்த வழியில் தாயின் கருவினில் எனக்கு ஒரு பெயர் தந்த தேவன் உருவினிலே தன் சாயல் தந்தார். தாயின் கருவினில் எனக்கு ஒரு பெயர் தந்த தேவன் உருவினிலே தன் சாயல் தந்தார். இளமையில் என்னை நீ நடத்தியே சென்றார், முதுமையிலும் என்னை தாங்கிடுவார். இளமையில் என்னை நீ நடத்தி சென்றார், முதுமையிலும் என்னை தாங்கிடுவார். அவர் சொன்ன வார்த்தை அகிலமே சொல்லும், அருள் நிறை மரியே வாழ்கவென்று. மரியே எந்த நம்பிக்கையே, உன் மகிழ்வெல்லாம் உந்தன் நன்கொடையே. எனக்கு இன்னைக்கு இருக்கிற மகிழ்ச்சி, அந்த நிம்மதி, திருப்தி எல்லாமே நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் சின்னம் தான் அன்னை மரியாதை அந்த முகம். நம்முடைய ஜெபமாலைகளை உயர்த்தி ஆவே மரியா எல்லோரும் சேர்ந்து ஆவே 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 மரியா ஆவே ஆவே மரியா. தொடர்ந்து நம்மையும் நம்முடைய சிந்தனையும் காணிக்கையாக்குவோம்.
என்றும் புனிதமான இந்த காணிக்கை மீட்பளிக்கும் ஆசையங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளடையாள முறையில் நிகழும் இந்த பலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கை விடுவதும் மிக சிறப்பாக கன்னிமரியாளை நினைவு கூறும் என்று அவளுடைய நன்றி கலந்த புகழுரையா உமது கனியை ஏற்றி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகிறேன். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்திற்கும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்துவதை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடல் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து
கேட்டு பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் என்று ஒளியும் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் ஒவ்வொருவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்துள்ளோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எங்கள் இணை ஆயர் சுசைநாதன், ஆரோக்கியராஜ் சதீஷ் மற்றும் எல்லா திருநங்கையர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்திருக்கும். மேலும் உயிர்த்தெழும் நோக்கத்துடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்த அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒரு திருமுக ஒளிக்குள் ஏற்றரலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். இறைவனின் கனித்தான மாட்சிமை மிக்க மரியாள், வணக்கத்துக்குரிய புனித சூசையப்ப புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தராய புனித அனைவருடனும் நாம் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இன்று நற்செய்தியின் மூலமாகவும் அன்னை மரியாளின் மூலமாகவும் நாம் கற்றுக்கொண்டது, சுதந்திர வாழ்வு என்பது விருப்பப்பட்டதை செய்வதும் விருப்பப்பட்டதை பேசுவதும் கிடையாது. அதல்ல சுதந்திர வாழ்வு. அதற்காகத்தான் கடவுள், நல்ல உதாரணம் அன்னை மரியாள், சூசையப்பர், புனிதர்கள், அதே போல நம்முடைய பெற்றோர்கள், பிள்ளைகள் அந்த சுதந்திர வாழ்வு என்று சொல்லும் பொழுது அந்த தாழ்ச்சி வர வேண்டும். இந்த தெய்வீகத்தனம் வரும் பொழுது சுதந்திர வாழ்வு என்பது அது கிடையாது. விருப்பப்பட்டதை செய்வது கிடையாது. இறை வார்த்தை என்னிலே இருக்கின்றது. அந்த வார்த்தை பலர் மூலமாக வரும் பொழுது அதை நான் கேட்டு நான் என்னுடைய வாழ்க்கையிலே முன்னுக்கு வரவும், அந்த நிம்மதி கிடைக்கவும், அத்தகைய ஒரு திருப்தி வாழ்க்கையில் உருவாகவும் நான் பிழைய வேண்டும். ஆமான் பார்ப்பவர்களே, அத்தகைய ஒரு சுதந்திர வாழ்வு, ஆண்டவருடைய பேச்சை கேட்டு அவர் மாதிரி நடக்கிற அந்த சுதந்திர வாழ்வு ஒவ்வொருவருக்கும் இறை ஆவி தர இந்த சமயத்தில் எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போமா?
விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீர். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே. தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எபிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் அமைதியை விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திரு தூதர்களுக்கு முடிந்தீர். எங்கள் ஒவ்வொருடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்தில் கேட்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இன்று கூட இந்த அமைதியை இறை ஆவியின் வரமாக நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபையை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபையை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபையை எங்களுக்கு அமைதியை அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வந்த நம் இறைவன் இயேசு கிறிஸ்து. இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நீங்கள் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். இந்த நாளை நமக்கு தந்த ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். உயிர் கொடுத்து, உயிரான வார்த்தையை கொடுத்து, உயிராற்றல் உள்ள பிரசன்னத்தை கொடுத்திருக்கின்றார். ஒரு நிமிடம் கண்களை மூடி நன்றி கூறுவோம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக குணமால் ஊட்டம் பெற்ற நாங்களும் வேண்டுகிறோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரிகளில் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்